ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கலை சஷ்டிகா கிரேசி கார்னர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி சண்டேன்றதுனால சண்டே ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 3/4 கேஜ் எடுத்திருக்கோம், பாஸ்மதி ரைஸ் 3/4 கேஜ், தக்காளி 5 எடுத்திருக்கோம், வெங்காயம் 4 எடுத்திருக்கோம், பட்டை லவங்கம் எல்லாம் 5 கிராம் எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய் 5 எடுத்துக்கோங்க, பிரியாணி இலை 4 எடுத்துக்கோங்க, புதினா, கரம் மசாலா, சில்லி தூள் எல்லாம் 25 கிராம் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு எண்ணெய் 200 கிராம் ஊற்றி பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி இலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் நம்ம அரிஞ்சு வச்சுருந்த போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க, கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும். தயிர் 1/2 கப், அதில் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குங்க. பொன்னிறமாக வந்த உடனே பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க 5, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 30 கிராம் சேர்த்துக்குங்க. ரெண்டும் சேர்த்து அதை நல்லா வதக்கிங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும். புதினா இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக போட்டுக்குங்க, அதான் நல்ல ஃப்ளேவர் தரும். இப்பயும் சில்லி தூள் கரம் மசாலா ரெண்டுத்தையும் இப்பயே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா வதக்கணும், அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும். நம்ம தயிர் தண்ணி கூட கலந்து வச்சுருந்தோம்ல, அதையும் ஊற்றிக்குங்க, அதுவும் நல்லா பச்சை வாசனை போகணும். தக்காளி நல்லா போட்டுக்குங்க, போட்டு நல்லா வதக்கிக்குங்க. ஒரு 50% குக் ஆனால் போதும் தக்காளி. அப்புறம் சிக்கன் நம்ம 3/4 கேஜி எடுத்துருக்கோம்ல, அதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு 4-5 முறை கழுவிக்குங்க. அப்புறம் அதை அந்த மசாலாவில் போடுங்க, போட்டுட்டு நல்லா வதக்கணும். ஒரு 25% நல்லா அந்த மசாலாலேயே குக் ஆகணும். குக் ஆன உடனே நல்லா அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. டுடே உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து என்ன சமையல் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். சைட் பை முட்டையும் வேக வச்சுருக்கோம், நல்லா வெந்துட்டுருக்கு முட்டை. சிக்கனும் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போ தேவையான அளவு 2.5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம், அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். 4.5 கிளாஸ் பாஸ்மதின்றதுனால நம்ம கம்மியாகவே ஊற்றிக்கலாம். அது எப்பயுமே உதிரியாக சாதம் வரணுன்னா 4.5 கிளாஸ் போதும். 2.5 கிளாஸ் அரிசி 4.5 கிளாஸ் போதும். ஏன்னா தயிர் வேறு நம்ம ஊற்றிக்கிறதுனால அதுலேயே 1/2 டம்ளர் தண்ணி இதுவாகிடும். சிக்கன் பிரியாணிக்கு எப்பயுமே கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் வைக்கணும். எங்கள் சஷ்டிக்கா இப்போ தான் ப்ரஷ் பண்ணிகிட்ருக்காங்க, வண்டி வேறு ஓட்டி எல்லாரையும் ஏற்றுறாங்க. உங்கள் வீட்டில் என்னென்ன பேபி இருக்காங்க, உங்கள் பேபிலாம் என்ன படிக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். தேவையான அளவு தண்ணி ஊற்றின பிறகு நல்லா அதை கொதிச்சதும் அரிசி போட்டுக்குங்க. அரிசி போட்ட பிறகு நெய் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா கொதித்ததும் குக்கர் போட்டு விசில் வைங்க. 3 விசில் வச்சா போதும். அப்புறம் கம பிரியாணி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கலை சஷ்டிகா கிரேசி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.